மக்களை இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் சௌந்தர்யாவையும் ஜாக்லினை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறாராமா. ஒரு கட்டத்துக்கு மேலே சௌந்தர்யா வந்து அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்து வருது. இன்னொரு பக்கம் 2 பேர்த்த வந்து பாராட்டி தள்ளுறாரு, புகழ்ந்து சொல்கிறாரு. அதாவது உங்களை மாதிரி யாருமே இல்லை, நீங்கள் தான் கொடுத்த கேமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக விளாண்டிங்க. ஏன்னா நீங்கள் வந்து சுத்தமாக ஒரு டெவிலாக இருந்தீங்க. அந்த டெவில் தான் இங்கே எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த கேமில் வந்து இரக்க உணர்ச்சியே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. நீங்கள் இரக்க உணர்ச்சியே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த வந்து பாராட்டுறாராம. யாருன்னா அவருடைய அன்பு மகள் சாச்சனா, நீ சூப்பராக விளையாண்டம்மா, அப்படியே வந்து பேண்ட்டை கிழிச்சாலாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாமா. இன்னொரு பக்கம் மஞ்சரி அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா வந்து வேறு லெவலில் தக்காளி எடுத்து வந்து மூஞ்சியில் தேய்ச்சதெல்லாம் அருமையான கேமு, இப்படி தான் விளையாடணும், இந்த கேமு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் வந்து புகழ்கிறாங்க. அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கர ரோஸ்ட் இருக்குது. அதுலேயும் வந்து தர்சிகா அப்படிங்கிற 200% தற்பெருமை இருக்குல்ல, அது வந்து அவங்க அப்பா அப்படிங்கிற அந்த மேட்ரு எடுத்து வந்துச்சு இல்லையா, அதை வந்து சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவள் வந்து உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லும்போது, அதுக்கு விஜய் சேதுபதி வந்து அப்படி சொன்னால் நீங்கள் உடனே வந்து அடிக்க போயிடுவீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் அவர் வந்து கேட்டிருக்காரு அப்படிங்கிற பல தகவல்கள் வருது. அதை கேட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி தாண்டிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பயங்கள் இருக்குல்ல, அது வர்ற அப்டேட்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 200% தர்சிகாவுக்கு தான் என்ன பண்ணுறாரு, விஜய் சேதுபதி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சௌந்தர்யா வந்து என்ன சொன்னால் கூட அதை வந்து கேட்க மாட்டேங்கிறார். அதே ஜாக்லினுக்கும் பயங்கர ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியே தெரில. ஏற்கனவே நம்ம வேறு சௌந்தர்யா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி இவர் வேறு ரோஸ்ட் பண்ணார் அப்படின்னா என்ன ஆக போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரே கஷ்டங்களாக இருக்குது. அப்பா 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 இன்னும் பல அப்டேட்டுகள் வந்து வருது. அதை பார்த்துட்டு அப்பப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.